பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 9 இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் யாரு? நம்மளுடைய நம்பிக்கைக்குரியவர், நாம் நம்பத்தக்கவர். நம் ஆண்டவர் யாரு? நம்மளுடைய நம்பிக்கைக்குரியவர் அவர், நாம் நம்பத்தக்கவர் அவர். நாம் நம்புவதற்கு ஒருவர் இருக்கிறார். யார்? அவர் ஜீவனுள்ள தேவன். நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும், வேதனையிலும், கண்ணீரிலும் நமக்கு உதவி செய்கிறவர் நம்ம ஆண்டவருங்க. அவர் நமக்கு ஒரு பூரண பாதுகாப்பை கொடுத்து நல்வழிப்படுத்துகிறவர், நல்வழியில் நடத்துகிறவர், நம் வழியை நல்வழிப்படுத்துகிற கர்த்தர் அவர். அவர் எப்படி இருக்கிறாரா? நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரோ துணையாக இருக்கிறாராம், அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. ஆண்டவருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரை நம்புங்க. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்பும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு துணை அவர் தான், உங்களுக்கு கேடகம் அவர் தான், உங்களுக்கு பலனையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறவர் அவர் தான், உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறவர் அவர் தான். அந்த கேடகம் என்ற வார்த்தை என்னத்தை குறிக்கிறதுனா, எதிரிகளின் தாக்குதலிருந்து தற்காத்து கொள்ளுகிற ஒரு கவசம், பாதுகாத்து கொள்ளுகிற கவசம். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பாதுகாக்கிறவராய் கவசமாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, தம்மை நம்புகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? துணையாக இருக்கிறவர், அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கார், அவர் கவசமாக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறவர், எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன் அவர் கேடகமாக இருக்கிறார். அவரை நம்புகிற ஜனங்களுக்கு, இஸ்ரவேலே இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, நீங்கள் எந்த சூழ்நிலை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. உங்கள் நம்பிக்கைக்குரியவர் அவர் தான். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வழி நடத்துகிறவர் அவர் தான், உங்களுக்கு வழியை காட்டுகிறவர் அவர் தான், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் அவர் தான், உங்கள் கலக்கங்களை மாற்றுகிறவர் அவர் தான், உங்கள் நம்பிக்கைக்குரியவர் அவர் தான், பூரண பாதுகாப்பை கொடுக்கிறவர் அவர் தான், உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் பூமியில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தாருக்கு 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு பள்ளியில் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி, ஒரு பாடல் சொல்லி, சில கதைகளை சொல்லி, சண்டே கிளாஸ் போல் சில நேரம் ஒரு குறிப்பிட்ட 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரக்குள்ளே நடத்துவாங்க. அப்போது அந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, வசனத்தை சொல்லி, ஒரு கதையை சொல்லி நடத்தும்போது அதை கேட்டுக்கொண்டிருக்க அந்த பிள்ளைக்கு இந்த வசனம் ஊடுருவி சென்றது. இந்த வசனத்தின் அர்த்தத்தை அவர்கள் சொல்லி, ஒரு சின்னதாக அந்த பிள்ளைக்கு கதைகளையும் சொல்லி, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கடந்து சென்றார்கள். ஆனால் இரவும் பகலும் இந்த வார்த்தையின் அர்த்தங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? துணையாக இருப்பாரா? எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாக்கிறவரா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்குள்ளே அந்த வார்த்தைகள் ஊடுருவி சென்றது. இரவும் பகலும் அந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை, கிட்டத்தட்ட 12-13 வயது உள்ள பிள்ளை, இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த குடும்ப சூழ்நிலையில் இருந்த அந்த பிள்ளை கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு அந்த அண்ணாங்க அக்காங்கெல்லாம் ஏசப்பா பற்றி சொன்னாங்களே, ஏசப்பா எப்படிப்பட்டவர்? அவர் துணையாக இருக்கிறவராமே, பாதுகாக்கிறவராமே, பலனை கொடுக்கிறவரா அவராமே. நம்ம நம்பணும்னா அவர்களுக்கு துணையாக, நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறாரு, கூப்பிடுகிறவர்களுக்கு துணையாக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் அந்த மகளுக்குள்ளே ஊடுருவி சென்றது. அந்த மகள் எப்படியாப்பட்ட அந்த நிலைமையில் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டார்னா, அந்த பிள்ளை தன் தகப்பனாருக்கு ஒரு பலவீனத்தின் போது தாயார் வேலைக்கு செல்லுகிறவர்கள், தகப்பனார் வேலைக்கு சென்று கொண்டிருந்தவர் சரீர சுகவீனத்தினால் படுத்த படுக்கையே ஆனார். சில மருத்துவர்களிடம் சென்று பார்த்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார். அந்த பட்டணத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில், மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அந்த பட்டணத்தை விட்டு வேறு பட்டணத்தை கடந்து சென்று தான் வைத்தியம் பார்க்க முடியும், எதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை என்பது எங்களுக்கு தெரியலன்னு கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த தகப்பனாரை நினச்சி அந்த மகள் இரவும் பகலும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாங்க. எத்தனையோ முழு குடும்பத்துக்கு விரோதமாக என்ன காரியங்கள் இருக்குன்னு அநேக மந்திரவாதிகள், மாந்திரிகம் செய்வேன, இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்குமோன்னு அநேக பரிகாரங்களை தேடி போனாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்பிக்கற்ற நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில் தன்
தகப்பனார் வீட்டில் படுத்த படுக்கையே இருதுன்னு நினச்சி அழுது 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 இன்றைக்கி எங்கள் அப்பாவை யார் காப்பாற்றுவாங்க? அந்த பிள்ளைக்குள்ளே ஒரு கேள்வி, எங்கள் அப்பாவை யார் காப்பாற்றுவாங்க? எங்களை யார் காப்பாற்றுவாங்க? எங்கள் அம்மாவோட கண்ணீருக்கு பதில் என்ன? முழு குடும்பமே எங்கள் அப்பாவை நம்பி வாழ்ந்தோமே, இப்போ எங்கள் அப்பா படுத்த படுக்க இருக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு இந்த பலவீனம் எதனால் வந்ததுன்னு டாக்டருங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ வேறு பட்டணத்துக்கு எங்கள் அப்பா கூட்டு போய் காண்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அந்த இரவு இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சு, ஆண்டவரே ஏசப்பா, அண்ணாங்க சொன்ன போல் அந்த ஏசப்பாவை நான் நம்புகிறேன், எங்கள் அப்பாவுக்கு துணையாக இருங்க, நானும் ஸ்கூலுக்கு போயிடுறேன், எங்கள் பாப்பா எங்கள் தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க, எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, எங்கள் அப்பாவுக்கு துணை இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லைப்பா, நீங்கள் துணையாக இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, அவருக்கு ஏதாவது ஒரு உதவின்னா முன் வந்து உதவக்கூடிய சொந்த பந்தமோ குடும்பத்தில் யாரும் இல்லாத நிலைமையில் இருக்குன்னு அழுதுது. அது மட்டும் இல்லை ஏசப்பா, நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு நல்ல டாக்டரை கண்டுபிடிச்சி கொடுங்க. அந்த பிள்ளையோட பதில் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட அந்த பிள்ளையோட கேள்வி, ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல டாக்டரை கண்டுபிடிச்சி கொள்ளுங்க, எங்கள் அப்பாவுக்கு என்ன இந்த பலவீனம் மாறும்படி, வயிற்று பகுதியில் காணப்பட்ட ஒரு பலவீனம் மாறும்படின்னு அழுதுது. அப்போ அந்த மகள் இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடித்தது. அதுக்கப்புறம் பட்டணத்தை விட்டு வேறு பட்டணத்துக்கு சில மாதங்கள் தங்கி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணப்பட்டது. டாக்டர்கள் என்ன செய்கிறது, எதனால் உங்களுக்கு இந்த வயிற்று பக்கத்தில் இந்த பலவீனம், உணவு உட்கொள்ள முடியாத, நீர் பருக முடியாத பலவீனம், எது சாப்பிட்டாலும் தங்காதபடிக்கு வாமிட், வயிற்று பகுதியில் எதனாலன்றது கண்டுபிடிக்க முடியல. இந்த பிள்ளை இங்கிருந்தே அழுதுது. பிள்ளையோடு தொடர்பு கொண்டாங்க, குடும்பத்தோடு தொடர்பு கொண்டாங்க, உறவுகள் மதியில் பிள்ளையை விட்டு தாயின் தகப்பனை கண்ணீரோடு கடந்து சென்றார்கள். அதன் மதியில் அந்த பிள்ளை சொன்னது, அப்பா ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், எங்கள் ஸ்கூலில் வந்து அண்ணாங்க சொன்ன அந்த ஏசப்பா உங்களுக்கு துணையாக இருப்பாங்க, உங்களை பாதுகாப்பாங்க, ஏசப்பா ஒரு நல்ல டாக்டரை உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் அழாதீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு அந்த பிள்ளை கொடுத்த வார்த்தை அந்த தகப்பனாருக்கு, நீ சொல்கிற அந்த ஏசப்பா நான் நம்புகிறேம்மா, நான் நம்புகிறேன், நான் குணமாயிட்டு வந்த அந்த ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன், நான் இப்போ அவரை நம்புகிறேன் அப்படின்னு. சில நாட்கள் சென்றது. அவர் வயிற்று பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் கண்டறியப்பட்டு அவருக்கு பெரிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சில மாதங்கள் மருத்துவமனையில் இருந்து சில சிகிச்சைகளுக்கு அப்புறம் முடிந்து அவர் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து சேர்ந்தார். அப்போ அந்த மகள் தன்னுடைய பள்ளியில் ஒரு பெரிய சாட்சியாய் நின்று எல்லா மாணவர்கள் மத்தியிலும், ஆசிரியர்கள் மத்தியிலும், தலைமை ஆசிரியர்கள் மத்தியிலும் அந்த பிள்ளை ஒரு சாட்சி சொன்னாங்க. கடந்த நாட்களில் அண்ணாங்க வந்து சொன்னாங்க, இந்த வார்த்தைகள் என் உள்ளத்துக்குள்ளே வந்தது, இரவும் பகலும் அழுதும், ஏன் அழுறேன்னு மட்டும் கேட்காதீங்க, அப்படிப்பட்ட நாங்கள் நம்பி டாக்டர்கிட்ட போனால் அவர்களுக்கும் கையை விரிச்சிட்டாங்க, மருத்துவர்கள் கையை விரிச்சிட்டாங்க, உதவியற்ற நிலைமையில் இருந்தோம், ஆனால் என் உள்ளத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது, அந்த ஏசப்பாவை நம்பும்போது அண்ணா சொன்னாங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, தேவனுடைய பிள்ளைகளே, பெரியவர்களே சிறியவர்களே அவரை நம்புங்கன்னு சொன்னாங்களே, நான் நம்புகிறேன் ஏசப்பா, நீங்கள் எனக்கு துணையாக இருங்க, எங்கள் அப்பாவுக்கு துணையாக இருங்க, என் குடும்பத்துக்கு தம்பி தங்கைகளுக்கு துணையாக இருங்க, நாங்கள் அவரை நம்பி இருந்தோம், இன்றைக்கி அவரோட நிலைமை இப்படி இருக்குது, ஆனால் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து உங்களை நம்புகிறோம் ஏசப்பா, எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க, ஒரு டாக்டரை அனுப்பி எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்கன்னு நான் அழுதேன். சில மாதங்களுக்கு அப்புறம் எங்கள் அப்பா திரும்பி ஏசப்பா எங்கள் அப்பாவை எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தார். எங்கள் அப்பா மறுபடியும் வேலைக்கு போகிறார், நல்லா சாப்பிட்றாரு, நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். நான் ஏசப்பாவை நம்பினேன், அவர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை காப்பாற்றினார். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வேறு பட்டணத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்த போதும் ஏசப்பா எங்களுக்கு துணையாக இருந்தார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு துணையாக இருந்தார், எங்களை பாதுகாத்து கொண்டாருன்னு அந்த மகள் அந்த பள்ளியிலே எல்லாருக்கும் முன்பாக நின்று சாட்சி சொன்னாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 125:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 62:8 சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்களை எக்காலத்திலையும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கார். ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அந்த மகள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவரை நம்பி அவர் சமூகத்தில் ஊற்றினார். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்தார், அடைக்கலத்தை கொடுத்தார். கேட்டுக்கொண்டிருக்க சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு துணையாக இன்று கேடகமாக உங்களை சூழ்ந்து நின்று உங்களை வழிநடத்தி பாதுகாத்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துவது நிச்சயமே. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல தகப்பனு
கிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்ல, தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்ல. அவருக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து பாதுகாப்பு பலனை கொடுத்து துணையாக இருந்து வாழ வைத்து உயர்த்துகிற நல்ல தகப்பனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. பிள்ளையோட கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற்றினவர் அந்த சிறு பிள்ளை தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஆண்டவரே, அந்த முழு குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் என் தேவன் துணையாக இருந்து எடுக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் ஆண்டவரே தேவ உதவி, தேவ பலன், தேவ ஞானம் இடைப்பட்டு செயல்பட்டு இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பனுக்கு நன்றி என்று அந்த மகள் சொன்னது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் துணையாக இருந்து, நீங்கள் கேடகமாக இருந்து உம்முடைய பிள்ளைகளை, உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசு ராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை வழி நடத்துவது, பாதுகாத்து வழி நடத்துவது நிச்சயமே. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸட் டே.